ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல உயர்மட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான செர்ஜியோ கோரை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கு AI இம்பாக்ட் சமிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுடெல்லிக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் இச்சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாரியாரான மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நிதி குற்ற விசாரணை பிரிவு இந்த அறிக்கையை அனுப்பியுள்ளது. இதன்படி இம்மாதம் 20ஆம் தேதி ஆஜராகுமாறு மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தலா 2 சரீரப்பிணைகளில் செல்ல நீதவான் அனுமதி அளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றிற்காக நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அவர் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சமன் ஏக்கநாயக்க விளக்கம் வைக்கப்பட்டிருந்தார். அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இதற்கமைய இன்று மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க பிணையில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். முறையான பரிசோதனையின்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினராக அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கே நியமிக்கப்பட்டுள்ளார். நிலையியற் கட்டளை 106 விதிகளுக்கு அமைவாக இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றில் அறிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் இருந்து 323 கொள்கலன்கள் கட்டாய பௌதிக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டமை குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் அது தொடர்பான முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவும் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசேட குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர கருணாதிலக்க விலகியதை அடுத்து வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது. குறித்த வெற்றிடத்திற்கு கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பனிலக்கே இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் இக்குழு செயற்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் அதிகபட்சமாக 128.9 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் தென்கிழக்கே தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடிப்பதாகவும் இதனால் நாடுல வட்டிப்பணத்தை கட்டுவதற்காக தனது சிறுநீரகத்தை விற்ற முன்னாள் போராளி தொடர்பில் தகவல் 3.4 பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது. காலி முதல் அம்மாந்தோட்டை வரையிலான கரையோர பகுதிகளிலும் மட்டக்களப்பு வழியாக திருகோணமலை வரையான கரையோர பகுதிகளிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு. புத்தளம் மற்றும் மன்னார் வரையிலான கரையோர பகுதிகளிலும் மாத்தறை முதல் அம்மாந்தோட்டை மற்றும் பொத்துவில் வரையிலான கரையோர பகுதி உயர்மட்ட அரசியல் தலைவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் விசேட சந்திப்பு. எவ்வாறாயினும் கரையோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். அதேவேளை நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பகுதிகள் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பசறை பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் தனது 51 வயதுடைய காதலருடன் தனிமையில் ஒரு வீட்டில் வசித்து வந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்தேக நபருடனேயே பாடசாலை மாணவி தனியாக ஒரு வீட்டில் தங்கி இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மாணவியும் அந்நபரும் மொனராகலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பசறை கமேவில பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த மாணவி தனது வீட்டிற்கு அருகிலுள்ள 50
21 வயதுடைய சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றிருந்த போதே பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இது குறித்து மாணவியின் உறவினர்கள் பசறை போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர். இதனை அடுத்து குறித்த நபர் தலைமறைவாகி இருந்ததுடன் கடந்த 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று சந்தேக நபர் அம்மாணவியை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு பாடசாலைக்கு அருகாமையில் வைத்து பாடசாலை சீருடையுடன் மாரவ பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அவர்கள் அங்கு பாலியல் உறவில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் சந்தேக நபர் மொனராகலை போகிட்டிய மாரவ பிரதேசத்தில் மறைந்திருப்பதாக கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து மொனராகலை போலீசார் குறித்த வீட்டை சுற்றி வளைத்து மாணவியையும் அந்நபரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மீட்கப்பட்ட மாணவியும் மேலதிக விசாரணைகளுக்காக மொனராகலை போலீசாரினால் பசறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யுத்த காலத்தில் காயப்பட்டு ஒரு கால் முழுவதும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருந்த முன்னாள் போராளி ஒருவர் கந்துவட்டி கடனை அடைப்பதற்காக தனது சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மன்னார் மூர்வீதி பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவரே இவ்வாறு தனது சிறுநீரகத்தை விற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது குடும்ப வறுமையை போக்கவும் சிறு தொழில் செய்யவும் சீட்டு முறையில் பணம் கட்டியுள்ளார். எனினும் சீட்டு போட்டவர்கள் ஏமாற்றியமையினால் வாங்கிய பணத்திற்கு சட்டவிரோதமான முறையில் வட்டிக்கு பணம் பெற்று மீள முடியாத கடன் சுமைக்குள் தள்ளப்பட்டார். மணலாற்று போர்க்களத்தில் ஒரு கால் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் எவரது உதவியுமின்றி வாழ்ந்து வந்த நிலையில் குறித்த பெண் தொடர் மிரட்டல்கள், அவமானங்கள் மற்றும் பணத்தை தராவிட்டால் கொலை செய்துவிடுவோம் என்ற அச்சுறுத்தல்களுக்கு பயந்து வேறு வழியின்றி கொழும்புக்கு சென்று தனது ஒரு சிறுநீரகத்தை குறைந்த விலைக்கு விற்று அப்பணத்தை வட்டி பணத்திற்காக வழங்கியுள்ளார். சிறுநீரகத்தை விற்ற பணத்தொகையை கொடுத்த பின்னரும் வட்டி கும்பல் இன்னமும் வட்டி மீதமுள்ளது என கூறி தன்னை துன்புறுத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்மணி தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் மூர்வீதியில் இத்தகைய சட்டவிரோத வட்டி தொழில் பல குழுக்களால் தங்கு தடையின்றி நடத்தப்பட்டு வருவதாகவும் இப்பெண்ணை போன்று மேலும் பல ஏழை பெண்கள் அவர்களிடம் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். உலகளவில் முடங்கிய யூடியூப் வலைத்தளம் மீண்டும் செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் யூடியூப் சேவை இன்று திடீரென முடங்கியது. டவுன்டெக்கர் தளத்தின் தரவுப்படி சுமார் 2.4 லட்சம் பயனர்கள் யூடியூப் செயலியை பயன்படுத்துவதிலும் வீடியோக்களை பார்வையிடுவதிலும் சிக்கல்களை சந்திப்பதாக முறைப்பாடு அளித்துள்ளனர். குறிப்பாக வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் வீடியோ லிங்குகள் சரியாக தொழிற்படவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட இத்திடீர் முடக்கத்தின் ஆயிரக்கணக்கான பயனர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இருப்பினும் கூகுள் நிறுவனம் சேவைகளை சீரமைக்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு முடக்கப்பட்ட யூடியூப் தளம் மீண்டும் செயற்படுவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள அமைதி திட்ட அமைப்பில் இணையப் போவதில்லை என வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உலகளாவிய நெருக்கடிகள் தொடர்பான நடவடிக்கைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை வத்திக்கான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் குறித்த காரணத்தினாலேயே இத்திட்டத்தில் பங்கேற்காதிருப்பதாகவும் வத்திக்கான் தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் போர் நிறுத்த நிலையை கண்காணித்து மறுசீரமைப்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைதி திட்ட அமைப்பை உருவாக்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார். இம்முயற்சியில் பங்கேற்குமாறு அமெரிக்காவில் பிறந்த முதல் பாப்பரசரான 14ஆம் லியோவுக்கு கடந்த ஜனவரி மாதம் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த அமைப்பின் தொடக்க கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது. காசா மறுசீரமைப்பிற்காக சுமார் $5 பில்லியன் நிதி திரட்டுவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்நிலையில் வத்திக்கான் வெளிவிவகார செயலாளர் கர்தினால் பியட்ரோ பெரோலின் வெளியிட்ட அறிக்கையில் வத்திக்கான் ஏனைய நாடுகளைப் போன்ற ஒரு சாதாரண அரசு அல்ல எனவும் அதன் தனித்துவம் வேறுபட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சர்வதேச நெருக்கடிகளை ஐக்கிய நாடுகள் சபையே முன்னின்று கையாள வேண்டும் என்பதில் தமது நிலைப்பாடு தெளிவானது எனவும் இந்த அமைப்பில் பங்கேற்க முடியாது எனவும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே ட்ரம்பின் இந்த முயற்சி ஐக்கிய நாடுகள் சபையின் பங்கையும் அதிகாரத்தையும் பாதிக்கக்கூடும் என ஏற்கனவே சில நாடுகள் கவலை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.